இந்த ஆண்டின் மிக முக்கியமான திரைப்படங்களில் ஒன்றாக கருதப்பட்ட தக் லைஃப் தனது வெளியீட்டுடன் திரையரங்குகளை வலம் வந்துள்ளது. நாயகன் பிந்தைய காலத்தில் மீண்டும் கமல்ஹாசன் மணிரத்னம் கூட்டணியில் உருவான இப்படம் தொடக்கம் முதல் ரசிகர்களிடம் மிக அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. கமலுடன் இணைந்து சிம்பு முதல் முறையாக நடித்துள்ள இந்த படம் அவர்களின் கூட்டணிக்கு ரசிகர்கள் நீண்ட நாட்களாக எதிர்நோக்கியதைக் காரணமாக வைத்திருந்தனர். இப்படத்தில் மேலும் த்ரிஷா, அபிராமி, நாசர், ஜோஜு ஜார்ஜ் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இசைஞானி ஏ.ஆர். ரஹ்மானின் இசையும் இப்படத்தின் முக்கிய ஆஸ்தியாக இருந்தது. பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் உருவான இந்த படம் நேற்று வெளியாகியவுடன் விமர்சன ரீதியாக எதிர்மறையான பிரதிபலிப்புகளையே சந்தித்துள்ளது. பலரும் படத்தின் மையக்கருத்து எதிர்பார்த்த அளவுக்கு செயல்படவில்லை என்றும், சினிமா ஒரு அழகான ஃப்ரேமில் ஒரு பொருத்தமற்ற கதையை பேசுகிறது என்றும் விமர்சித்துள்ளனர். இவ்வாறான விமர்சனங்கள் இருந்தபோதிலும் உலகளவில் இப்படம் முதல் நாளில் 46 கோடிக்கு மேல் வசூலித்துவிட்டது. இது ஒரு வசூல் சாதனையாகும். படத்தின் எதிர்கால வெற்றி பார்வையை அடுத்த நாட்களின் விமர்சனங்கள் மற்றும் ரசிகர்களின் வருகை தீர்மானிக்கப் போகிறது.